இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற சுச்சுவேஷன் என்னென்னா ஒரு ஜூஸ் கடைக்கு நான் போகிறேன். ஜூஸ் கடைக்கு போய் என்ன ஜூஸ் வேணும், இப்போ வெயில் சீசன் வந்துடுச்சு. இப்போ வெயில் சீசனில் நம்ம பல விதமான ஜூஸ் நம்ம போகிற வழியில் நமக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும். சாப்பாடு கூட நம்ம எடுத்துக்க முடியாது, நிறைய ஜூஸ் தான் நமக்கு குடிக்கிற மாதிரி தாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கும் ஜூஸ் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறார். இப்போ அவங்க எப்படி போகிறாங்க? இப்போ ஜூஸ் கடையில் பழரச கடையில் ஆயே பைட்டியே அப்கோ கியா சாஹியே, வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும். யஹா கியா கியா ஜூஸ் ஹை, இங்கே என்னென்ன ஜூஸ் இருக்குது, என்னென்ன ஜூஸ் நீங்கள் போடுவீங்க. ஆம் அனார் அங்கூர் நாரங்கிக்கா ஜூஸ் ஹை, சரிங்களா. மாம்பழம், மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு, இந்த எல்லா இந்த 4 விதமான ஜூஸும் நாங்கள் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக நாங்கள் போட்டு தருவோம். முஜே ஏக் அனார் கா ஜூஸ் சாஹியே, சரிங்களா, எனக்கு ஒரு மாதுளை பழ ஜூஸ் எனக்கு வேணும். தோடா டண்டா ஹோனா சாஹியே, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வெயில் சீசன்னா என்ன பண்ணும், கொஞ்சம் ஜில்லுன்னு போட்டு கொடுங்க. இப்போ நம்ம கோல்டு சீசனில் நம்ம அந்த மாதிரி குடிக்க முடியாது. வெயில் சீசன்னா நமக்கு அப்படியே தண்ணி தாகத்துக்கு நமக்கு ஏதாச்சும் ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்கும் இல்லையா, இப்போ அந்த மாதிரி. அப்போ தோடா டண்டா ஹோனா சாஹியே, கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு குடிக்க வேணும். ஜி தேத்தா ஹூ लीजिए आपका ஜூஸ், சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லுன்னு கொஞ்சம் ஜில்லுன்னு போட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜி தேத்தா ஹூ लीजिए आपका ஜூஸ், சரிங்களா, சரி தரேன் உங்களோடது. घर के लिए आम नारंगी का ஜூஸ் दीजिए, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் ஜூஸ், குழந்தைங்களுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போது घर के लिए ஆம் நாரங்கிக்கா ஜூஸ் தீஜியே, அப்போ வீட்டுக்கு மாம்பழம் ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்கள். ஜி ஆப்கா பில், அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 rupees, 150 rupiye, சரிங்களா. அப்போ எல்லாமே முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார், உங்களோட பில் எவ்வளவு, 150 rupiye லீஜியே, அப்போ இந்தாங்க பைசா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கர்மி அந்த வெயில் சீசனில் போகிறப்ப உள்ள கடையில் நுழைஞ்சோடனே ஆயே பைட்டியே ஆப்கோ கியா சாஹியே, வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும். யஹா கியா கியா ஜூஸ் ஹை, இங்கே என்னென்ன, சரிங்களா, இங்கே என்ன ஜூஸ் இருக்குது. ஆம் அனார் அங்கூர் நாரங்கிக்கா ஜூஸ் ஹை, சரிங்களா, ஆம் அனார் அங்கூர், அப்போ மாம்பழம், மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு. முஜே ஏக் அனார் கா ஜூஸ் சாஹியே, எனக்கு ஒரு மாதுளை ஜூஸ் கொடுங்க. தோடா டண்டா ஹோனா சாஹியே, கொஞ்சம், சரிங்களா, கொஞ்சம் எப்படி இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும். ஜி தேத்தா ஹூ, சரி கொடுங்க. லீஜியே ஆப்கா ஜூஸ், சரிங்களா, இந்தாங்க உங்களோட ஜூஸ். கர்கேலியே ஆம் நாரங்கிக்கா ஜூஸ் தீஜியே, வீட்டுக்கு, சரிங்களா, வீட்டுக்கு வந்து என்ன வேணும், மாம்பழமும் ஆரஞ்சும் ஜூஸும் நீங்கள் கொடுங்க. ஜி ஆப்கா பில் 150, அப்போ உங்களோட பில் எவ்வளவு, 150 ரூபாய். லீஜியே பில் கொடுத்துட்டு ஜூஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. யூஸ்வலாக இது சாதாரணமாக ஒரு ஜூஸ் கடையில் பேசிக்கிறது தான், சரிங்களா. அப்போ இங்கே என்ன போய் என்ன கேட்போம், என்ன ஜூஸு, என்ன விலை, வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு போவோம், சரிங்களா, அது சம்மந்தமான கான்வர்சேஷன் தான் இது, ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செல்ஃபோன் கடையில் போய் நம்ம செல்ஃபோன் வாங்க போகிறோம். இப்போ செல்ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளோட பட்ஜெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதுக்குள்ளே சில ஃபீச்சர்ஸஸ், சரிங்களா, கேமரா நல்லா இருக்கணும், இவ்வளோ ரேம் இருக்கணும், சரிங்களா, நிறைய அதில் இருக்குது வெரைட்டிஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி செல்ஃபோன் வாங்குறப்ப நம்ம என்ன கேட்போம், சரியா. அப்போது அந்த கடைக்காரர் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு செல்ஃபோன் எடுத்து நமக்கு காமிப்பார். நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்குவோம், இல்லை அடுத்தடுத்து நம்ம வேறு பார்த்து நல்ல மாதிரி நம்ம வாங்கணும்னு நினைப்போம், சரியா. இப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போது இருக்குது. இப்போ இதில் ஒரு கடைக்காரர்கிட்ட செல்ஃபோன் எப்படி வாங்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். மொபைல் ஷாப் செல்ஃபோன் கடையில் ஆயே ஆப்கோ கியா சாஹியே, வாங்க உங்களுக்கு என்ன வேணும். முஜே ஏக் அச்சா செல்ஃபோன் சாஹியே, எனக்கு ஒரு நல்ல, சரியா, நல்ல செல்ஃபோன் வேணும். கித்தனா ருபியமே, ஃபஸ்ட்டே இவர் கேட்டுட்டார், எவ்வளோ ரூபாயில் உங்களுக்கு செல்ஃபோன் வேணும். முஜே 10,000, சரிங்களா, 10,000 ரூபாயில் எனக்கு வேணும். 10,000 रुपये में चाहिए, 10,000 ரூபாயில் செல்ஃபோன் எனக்கு வேணும். आपको
4 GB RAM या 3 GB RAM चाहिए உங்களுக்கு எந்த RAM வேணும் 4 GB வேணுமா 3 GB வேணுமா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா இப்போ அந்த மாதிரி இருக்கப்ப அதில் எந்த RAM உள்ளது உங்களுக்கு வேணும் 4 GB RAM और अच्छी तरह की कैमरा चाहिए 4 GB RAM வேணும் அதே டைம் வந்து கேமரா சரிங்களா ஃபோட்டோ எடுக்க அந்த செல்ஃபி அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கேமரா வந்து நல்லா கிளியராக இருக்கணும் பிக்சர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த இது அப்போ 4 GB RAM और अच्छी तरह की कैमरा चाहिए வேணும் देखिए क्या आपको पसंद है ஒரு இதை வந்து கொஞ்சம் காமிச்சு ஒரு செல்ஃபோன்லாம் காமிச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க इसमें 5% छूट भी है இப்போ இந்த செல்ஃபோன் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் 5% வந்து உங்களுக்கு डिस्काउंट इरुक्कु 5% छूट भी है इस सेलफोन दीजिए அப்போ இதே இந்த செல்போனே நீங்க கொடுத்துருங்க थैंक्स धन्यवाद சொல்லிறாங்க இப்போ आइए आपको क्या चाहिए வாங்க உங்களுக்கு என்ன வேணும் मुझे एक अच्छा सेलफोन चाहिए எனக்கு ஒரு நல்ல செல்போன் வேணும் कितना रुपये में எவ்வளவு ரூபாயில் அடுத்து मुझे 10,000 रुपये में चाहिए 10,000 10,000 रूபாயில எனக்கு வேணும் आपको 4 GB RAM या 3 GB RAM चाहिए உங்களுக்கு எது வேணும் 4 GB RAM வேணுமா 3 GB RAM வேணுமா 4 GB RAM और अच्छी तरह की कैमरा चाहिए சரிங்களா 4 GB RAM வேணும் அதே டைம் வந்து கேமரா நல்லா இருக்கணும் देखिए क्या आपको पसंद है सेलफोन நிறைய காமிச்சிட்டு கேக்குறாரு देखिए இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா पसंद है इसमें 5% छूट भी है இதுல 5% சரிங்களா 5% ஜூட் தள்ளுபடி இருக்கு इस सेलफोन दीजिए அப்போ 5% தள்ளுபடியும் இருக்கா ஃபோன் நல்லா இருக்கா அப்ப இதே எனக்கு கொடுத்துருங்க इस सेलफोन दीजिए धन्यवाद நன்றி சரிங்களா இப்போ ஒரு செல்போன் கடையில் எப்படி போய் நம்ம செல்போன் வாங்கிட்டு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு எப்படி செல்போன் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த கான்வர்சேஷனில் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேர் ஃபோனில் பேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நாளைக்கு கோயிலுக்கு போகலாங்கிறத அந்த அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஃபோனே அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அது சம்மந்தமாக திடீர்னு ஒரு டைம் ஃபோன் எடுத்தோன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் காலிங் இன் ஃபோன் தொலைபேசியில் அழைத்தல் फोन பண்ணிட்டு नमस्ते क्या मैं सुमी से बात कर सकता हूँ என்ன நான் சுமி கிட்ட பேசலாமா ஹலோ சொல்லிட்டு சுமி கிட்ட பேசலாமா मैं सुमी बोल रहा हूँ नमस्ते कैसे हो அப்ப அவ என்ன சொல்றா நான் சுமி தான் பேசுறேன் நம்ம வணக்கம் நீ எப்படி இருக்க मैं तुम्हें सारा दिन फोन करने की कोशिश कर रहा था நான் என்ன பண்ணேன் நேற்று பூரா உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ வந்து ஃபோனே எடுக்கலை சாரா தின் அப்படின்னு சொன்னால் நாள் ஃபுல்லாக மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ வந்து ஃபோனே எடுக்கலை மை சஃபாயி கர் ரஹி தி கியா பாத் ஹை நான் அவன் என்ன சொல்கிறான் நான் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் சுத்தம் செஞ்சிட்டு இருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க கியா தும் கல் மேரே சாத் மந்திர் ஆவோகே என்ன நீ நாளைக்கு என் கூட கோயிலுக்கு வருவியா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நாளைக்கு நான் கோயிலுக்கு போகிறேன் நீ என் கூட ஹெல்ப்புக்கு இல்லை என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க जी हाँ சரி अच्छा मैं तैयार होने के बाद फ़ोन करता हूँ சரி நான் என்ன பண்ணுறேன் கிளம்பிட்டு சரியா நான் கிளம்பிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் நீ ரெடியாயிரு கல் தேக்கேங்கே நாளைக்கு பார்க்கலாம் ठीक है मिलेंगे இப்போ அவ்வளோ சொல்லிடுறா சரி பார்ப்போம் இப்போ ஃபோனில் எப்படி பேசிக்கிறாங்க இப்போ நமஸ்தே क्या मैं सुमी से बात कर सकता हूँ ஃபோன் எடுத்தேன் யார் பேசுகிறான்னு தெரியல அதனால் அவன் என்ன கேட்குறான் சுமி கிட்ட பேசலாமா मैं सुमी बोल रही हूँ नमस्ते कैसे हो நான் சுமி தான் பேசுகிறேன் நமஸ்தே வணக்கம் நீ எப்படி இருக்க मैं तुम्हें सारा दिन फ़ोन करने की कोशिश कर रहा था நான் வந்து ரொம்ப நேரம் சரியா ரொம்ப நேரம் நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ ஃபோன் வந்து எடுக்கலை
मैं सफाई कर रही थी क्या बात है நான் என்ன பண்ணேன் सफाई வீடு வந்து நான் என்ன பண்ணேன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் सफाई कर रही थी क्या बात है என்ன விஷயம் क्या तुम कल मेरे साथ मंदिर आओगे சரியா என்ன நீ நாளைக்கு என் கூட கோயிலுக்கு வருவியா जी हाँ சரி நான் வரேன் अच्छा मैं तैयार होने के बाद फ़ोन करता हूँ कल देखेंगे சரி அப்போ அவர் அடுத்து என்ன சொல்கிறான் நான் வந்து கிளம்பிட்டு நாளைக்கு காலையில் நான் கிளம்பிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கலாம் டீக் ஹை மிலேங்கே சரி பார்ப்போம் ஒரு டெலிஃபோன் உரையாடல் எப்படிங்கிறது தான் இந்த கான்வர்சேஷன்